அஸ்ஸலாமு அலைக்கும். 29 வயதில் அவர் என்னை விவாகரத்து செய்தார். குடும்பத்தினர் அனைவரும் விஷயங்களின் இறுதி கட்டத்தில் இருக்கிறார்கள். எலாப்பா கொண்டு வந்த பந்தமாக இருந்ததால் மூப்பர்தான் முன்னால் இருந்தார். அப்பா எதுவும் பேசவில்லை. அம்மா உள்ளே அறைகளில் இருக்கும் பெண்களின் குரல்களுக்கு பதிலளித்து குழம்பியிருப்பார். குழந்தைகள் பிற்காது என்று தெரிந்து கொண்டதிலிருந்து எல்லாம் தொடங்கியது. என்னுடன் சமரசமாக வாழ முடியாது என்று அவர் காரணம் கூறினார். ஒருவேளை என் தவறாக இருக்கலாம். எப்படியோ இது மிக விரைவாக நடந்ததால் மனதுக்கு சற்று வேதனை. இது தேவையில்லை என்று ஒரு உணர்வு. அன்பு செலுத்தி இருக்கலாம், மன்னித்து இருக்கலாம் என்று ஒரு எண்ணம். அப்பா முதல் முறையாக அவருடைய புகைப்படத்தை எனக்கு கொடுத்தபோது சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கிறது. மோளே, அவருக்கு நல்ல வேலை இருக்கு. நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர். நீ நல்லா யோசிச்சு பாரு. நல்ல தடித்த மீசையுடன் உயரமான ஒரு ஆள். ஒரு பார்வையில் யாரையும் புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? உன்னை நான் ஒருபோதும் விட்டு போக மாட்டேன் என்று அவர் என் கைகளை பிடித்து சொன்னபோது நான் நிறைய அழுதேன். நெருக்கமாக வாழ்ந்து ஒன்றாக இருக்கும்போதுதானே புரியும். யாருக்கு தவறு என்று தெரியவில்லை. குடும்பத்தின் திருமணங்களுக்கு சென்றபோது தான் அந்த வேதனையை நெருக்கமாக உணர்ந்தேன். யாரிடமும் சொல்லாமல் மனதில் எரிந்து கொண்டிருந்தேன். மக்களின் பார்வைகளும் அர்த்தம் வைத்து பேசும் வார்த்தைகளும் என்னை மிகவும் வேதனைப்படுத்துகின்றன. ஆண்களுக்கு இது அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை என்று தோன்றுகிறது. நான் இல்லை என்றால் மற்றொருத்தி. ஆனால் எங்களுக்கு பெண்களுக்கு அப்படி இல்லையே. சிலர் என்னை காமப்பார்வையுடன் பார்க்கிறார்கள். அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதான் அவர் விட்டு போயிட்டாரு என்று புலம்பி எல்லோரும் என் இதயத்தை கிழித்து வைத்தார்கள். விவாகரத்து செய்யப்பட்டவள் என்றாலும் நானும் ஒரு பெண், ஒரு தாயாக ஆசைப்படுபவள் என்று அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. நண்பர்களை எங்காவது சந்திக்கும்போது அவர்களின் கேள்விகளுக்கு முன்பு நான் தோல்வியடைகிறேன். அவர்கள் தங்கள் காதலர்களுடன் ஒட்டி உட்கார்ந்து பைக்கில் செல்வதை பார்க்கும்போது மனது ஏங்குகிறது. நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொள்பவர்கள் என்று சொல்லியும் அப்பாவிடமிருந்து அவர்கள் தங்கம் வாங்கியிருந்தார்கள். இக்கா, உங்களை நம்பி கைப்பிடித்து இறங்கிய எனக்கு நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? என்னிடமிருந்து தவறு நடந்திருந்தால் எல்லாவற்றையும் சரி செய்ய நான் தயாராக இருந்திருப்பேனே. என்னை விட்டு போயிடு என்று எத்தனை முறை சொல்லியிருப்பேன். அப்போதெல்லாம் நீங்கள் சொன்னது இன்னும் என் காதுகளில் ஒலிக்கிறது. நமக்கு மட்டும் ஒரு உலகத்தை இந்த துனியாவில் கட்டி எழுப்பணும்டி. ஒருபோதும் தாயாக முடியாது என்று டாக்டர் சொன்னதிலிருந்து எனக்கு தெரியும். இக்கா என்னை நிறைய ஆறுதல் படுத்தினார். ஆனால் எப்போது அது மாறத் தொடங்கியது என்று எனக்கு தெரியவில்லை. எல்லோரும் குத்தல் வார்த்தைகள் பேசும்போதும் நீங்கள்தான் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல். இக்கா பாவம், குடும்பத்தினரின் நிர்பந்தத்தால் தான் நீங்கள் என்னை விலக்குகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஒரு வீண் பிறவி. இக்கா, நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். முல்லைப்பூ வீசிய மணியறையில் உள்ள போர்வைகளுக்கு அந்த மனம் இன்னும் மாறவில்லை. பின்னர் யாரோ சொன்னதாக கேள்விப்பட்டேன், அவருக்கு மற்றொரு திருமணம் நிச்சயமாகி விட்டதாக. ஒரு பெண்ணாக நான் இந்த வீட்டின் உள்ளறத்தில் ஒரு காட்சி பொருளாக இன்னும் எத்தனை நாட்கள் வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. குரல் எழுப்பி எதுவும் பேச விரும்பவில்லை. யாரையும் முகத்தை பார்க்கவும் முடியவில்லை. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் ஒரு சுமையாக மாறிவிடுவேனோ என்று இப்போது பயமாக இருக்கிறது. குறையுள்ள ஒருவரால் மட்டுமே என்னை மணக்க முடியும் என்ற ஏலாப்பாவின் வார்த்தைகள் என் கனவுகளுக்கு திரை விழுந்தது போலாகிவிட்டது. தலாக் சொல்லி பிரியும்போது இறைவனின் சந்நிதி நடுங்கும் என்று நபி சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். மன்னிப்பு. மயிலாஞ்சி சிவப்பு மறைவதற்கு முன்பே, கனவுகளின் உலகத்துக்கு நாம் பறப்பதற்கு முன்பே இந்த விவாகரத்து எதற்காக? என்னை தேடி வந்து ஏற்றுக்கொண்டு உங்களில் நான் நிறைய நம்பிக்கை வைத்திருந்தேன். கூட்டத்தில் உள்ள பெண்களின் பொறாமைகளுக்கு முன்பு என் இரு காதுகளும் வேதனையில் உள்ளன. அன்று திருமண பந்தலில் இருந்து என் கணவரின் வீட்டுக்கு இறங்கும் நேரத்தில் அப்பா அழுதிருந்தார். அம்மா என்னை தொடர்ந்து முத்தமிட்டிருந்தார். எல்லாவற்றுக்கும் சாட்சியாக ஒரு கூட்டம் மக்கள் என்னை சுற்றி கண்களை திறந்து வைத்திருந்தனர். உறவினர்கள், நண்பர்கள், அயலவர்கள், இப்படி இங்கு ஆண்கள் கிடைக்க குறைவு இருக்கிறதா என்று அயலவர் சொன்னபோது
மனதில் யோசித்தேன். எதுவும் தேவையில்லை. திருமணம் என்ற உடன்பாட்டில் இணைகளை விட உறவினர்களுக்குத்தான் முக்கியத்துவம். அதனால்தான் என்னை விவாகரத்து செய்த ஆணின் ஆண்மை அங்கு காணப்படவில்லை. இறைவன் என்னை சோதனைகளின் நாட்களுக்கு கொண்டு வந்திருக்கிறான். குழந்தைகள் பிற்காது என்று தெரிந்தபோது முதலில் இறைவனிடம் கோபம் தோன்றியது. பின்னர் விவாகரத்து செய்யப் போகிறார் என்று தெரிந்தபோது கோபத்துடன், ஆனால் அம்மா சொன்னார், எல்லாம் நல்லதுக்காகவே நடக்கும் மோளே, நீ இறைவனின் அருளில் சந்தேகம் வைக்காதே. அதற்கு பிறகு நான் எப்போதும் திக்ரில் மூழ்க ஆரம்பித்தேன். பின்னர் ஒருபோதும் கனவு காண முடியாத ஒரு வாழ்க்கைக்கு இறைவன் என்னை கொண்டு வந்தார். இது இறைவனிடம் உள்ள அடங்காத அன்பின் வரிகள். ஒரே ஒரு விடியலில் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த இறைவனுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதுமா என்று எனக்கு தெரியவில்லை. எலாப்பா கொண்டு வந்த மற்றொரு திருமண பேச்சில் கனவுகளின் கதவுகள் திறந்தன. மற்றொரு திருமணத்துக்காக ஆசைப்பட்டு அல்ல, அவர் என்னை விரும்புவதாக சொன்னார். என்னவென்று தெரியுமா? அதை உங்களிடம் எப்படி சொல்லி விளக்குவேன் என்று எனக்கு உண்மையில் தெரியவில்லை. 6 வயது மகளையும் 4 வயது மகனையும் அவரையும் தனியாக விட்டு அவர்களின் மனைவி மரணத்தில் கீழடங்கிய போது அவர்களுக்கு முன்னால் மக்கள் மட்டுமே இருந்தனர். குழந்தைகள் பிற்காத என் வாழ்க்கைக்கு இறைவன் இதோ 2 பொன் மக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இறைவனின் தீர்மானங்கள் ஆச்சரியமானவை என்று என் பெரியம்மா சொன்னதை இன்று நினைக்கிறேன். அவரை திருமணம் செய்த பிறகு முதல் நாட்களில் மக்கள் என்னிடம் வரவே இல்லை. இளைய மகன் நான் கொடுத்த பானங்களை என் மீது வீசி எறிந்தான். ஆனால் இறைவனிடம் அர்ப்பணித்த என் மனதில் அது எதுவும் துக்கத்தை தரவில்லை. சொந்த மக்களைப் போல நான் பார்த்து கொண்டேன். அவர் மிகவும் அன்பானவர் என்று எனக்கு தோன்றியது. ஒரு புன்னகை கூட தராத அந்த மக்களுக்கு ஒருமுறை உடல் நலக் குறைவு வந்தபோதுதான் அவர்கள் என்னை அன்பு செய்ய ஆரம்பித்தார்கள். இருவருக்கும் கடுமையான காய்ச்சல் வந்தபோது அவர் பயந்தார். ஆனால் நான் அவர்களுடன் உணவிலும் உறக்கத்திலும் மலமூத்திர விஷயங்களிலும் கூட இருந்து பராமரித்தேன். இருவரும் படுக்கையில் பாதி உறக்கத்தில் இருந்தபோது ஒருவர் எழுந்து சற்று தண்ணீர் குடிக்கலாம் என்று நகர்ந்தபோது பின்னால் இருந்து ஒரு குரல், அம்மா. திரும்பி பார்த்தபோது மகள் என்னை அழைக்கிறாள். முதல் முறையாக அவர்கள் என்னை அம்மா என்று அழைத்தார்கள். ஒருபோதும் அம்மாவாக முடியாது என்று இறைவன் விதி எழுதிய எனக்கு என் காதில் அம்மா என்ற அழைப்பு. யா அல்லாஹ், என்னால் தாங்க முடியவில்லை. நான் அங்கேயே அழுதேன். முகத்தை பொத்தி அழுதேன். அம்மா அழாதே, இங்க வந்து எங்களுக்கு நடுவுல படு என்று அவர்கள் சொன்னதும் நான் ஓடி அவர்களை மார்போடு சேர்த்தேன். நான் ஒரு அம்மாவாகிவிட்டேன். கடந்த காலத்தில் நான் அனுபவித்த குத்தல் வார்த்தைகளுக்கும் தனிமைக்கும் இடையில் வாழ்க்கையே வெறுத்த நிமிடத்தில் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு நான் இறைவனிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்த போது எனக்கு தந்த முத்துக்கள் இவர்கள். வேறு ஒரு வயிற்றில் பிறந்தவர்கள் என்றாலும் இவர்கள் என் மக்கள். என் மக்கள் மட்டுமே. துக்கமும் மகிழ்ச்சியும் ஒரே நேரத்தில் வரும் ஒரு விசித்திரமான தருணம். அழுது அழுது இரவுகளில் இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன். அவர்களின் அன்பான அம்மா என்ற அழைப்பு என்னை மகிழ்ச்சியின் சொர்க்கத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது. இப்போது இதை எழுதும்போது என் மடியில் என் மகன் இருக்கிறான். பக்கத்தில் என் மகள் இருக்கிறாள். ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? என் மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்களா? அப்படியென்றால் உங்களில் ஒரு நல்ல இதயத்தை நான் புரிந்து கொள்கிறேன். இறைவா, உனக்கு எல்லாம் புகழ். ஒன்றுமில்லாமல் இருந்த என் வாழ்க்கை, இழப்புகளில் மூழ்கி தாழ்ந்த என் வாழ்க்கை இன்று ஒருபோதும் கனவு காண முடியாத நிலையில் அந்த மகிழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. என் இந்த வாழ்க்கையை படித்ததற்கு உங்களிடம் இதயத்தில் உணர்ந்த நிறைய அன்பு. வெற்றி, தோல்வி, விதியெல்லாம் இறைவனிடம் இருந்து வருகிறது. சோதனைகளின் ஒரு விசித்திரமான உலகத்தில் நாம் உடைந்து நிற்கும் போதும் உன் இதயத்தை அங்கே அந்த படைப்பாளனுக்கு விசுவாசத்துடன் அர்ப்பணி. பொறுமையுடன் அவனிடம் ஒப்படை. அந்த கருணையின் கதவுகள் எப்படி இருக்கும் என்று நம்மால் கனவு காணவே முடியாது.